நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித், விஜய், சூர்யா, நடிகைகள் த்ரிஷா, ஜோதிகா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கை பதிவு செய்தார். அடையாறு வாக்குச்சாவடியில் மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று நடிகர் விஜய் வாக்களித்தார். திருவான்மையூர் வாக்குச்சாவடிக்கு மனைவி ஷாலினியுடன் வந்த நடிகர் அஜித் வாக்களித்தார். தியாகராயர் நகரில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, நடிகை ஜோதிகா ஆகியோர் குடும்பமாக வந்து வாக்களித்து சென்றனர். நடிகை த்ரிஷா தனது தாயாருடன் சென்று வாக்களித்தார். சின்மயி, ஸ்ருதிஹாசன், நடிகர் பிரசன்னா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். நடிகர் தனுஷ், அவரது மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் ஆகியோர் தனித்தனியாக சென்று ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நடிகர்கள் சத்யராஜ், அருள்நிதி, கௌதம் கார்த்திக், விஜய் சேதுபதி உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். இது இளைஞர்கள் தான் கண்டிப்பாக முன்னாடி வாக்களிக்கணும் இல்லையா? அது முதல் தடவை ஓட்டு போடுறது நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் தானே. இப்போ எனக்கே முதல் முறை ஓட்டு போடையில் ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி வரல? இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவப்படுறோம். அந்த கோவத்தை நம்ம இதில் தான் காட்ட முடியும். பெருவாரியான மக்களோட பெரிய நம்பிக்கை இந்த எதுக்கு ஓட்டு போடணும் இல்லையோ, ஆனால் நான் என் ஓட்டை இந்த வருஷம் ரொம்ப அதிகப்படியாக ஓட்டு பதிவாயிருக்கு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ரொம்ப கவனிக்கிறேன், மக்கள்கிட்ட அரசியல் பற்றின அறிவு விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக நிறைய பேசிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு SIT கல்லூரியில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களிச்சுட்டாங்க. எல்லாரும் மக்களும் ரொம்ப ஆர்வமாக எல்லாம் வாக்களிச்சுட்டு இருக்காங்க கியூல நின்று. கண்டிப்பாக இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் நான் நம்புறேன். நடிகர்கள் பிரபு, விக்ரம் பிரபு, ராகவா லாரன்ஸ், பரத், ஆதி, விஜய் ஆண்டனி, செந்தில் உள்ளிட்டோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். அது நல்ல போன வாட்டி விட இந்த வாட்டி நல்ல ஜனங்கள் நிறையா இருக்காங்க. கண்டிப்பாக அது யாருக்கு என்னென்ன ஆண்டவன் இருந்தால் தெரியும். புதிய வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? சென்னை சாலிகிராமம் வாக்குச்சாவடியில் வாக்களித்த வடிவேலு தேர்தலுக்கு பிறகு விடிவு காலம் பிறக்கும் என கூறினார். இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனு. அநேகமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கடுமையான மழை பெய்யும் நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விடிவு காலம். நடிகர் அர்ஜுன் மனைவி மகள்களுடன் சென்னையில் வாக்களித்தார். நடிகர் சித்தார்த்தும் அதே வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பாடலாசிரியர், கவிஞர் வைரமுத்து, இசையமைப்பாளர் அனிருத், இயக்குநர்கள் பாரதி ராஜா, சங்கர், AR முருகதாஸ், T ராஜேந்தர் உள்ளிட்டோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இவர்களை பொறுத்தவரை அடையாளம் மை. ஆனால் இந்த மையில் உள்ளுக்குள்ளே இருப்பது ஒவ்வொரு வாக்காளனது உரிமை, வாக்காளனது உடைமை, வாக்காளன் ஆற்ற வேண்டிய கடமை. இத்தனை மை இங்கே இருக்கிறது. ஆனால் அளிக்க வேண்டிய வாக்கை அளிக்க வேண்டியவர்களுக்கு அளிக்காமல் இவர்கள் வாக்களித்து விட்டால் அது மடமை. தன்னுடைய உரிமையை மறந்து, உடைமையை மறந்து, தன்னுடைய கடமையை மறந்து, வாய்மையை மறந்து, தூய்மையை மறந்து, மடமையை மட்டும் நினைத்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த நாடு எங்கே போகும்? இதனிடையே நடிகர் ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட சில நடிகர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என சர்ச்சை எழுந்தது. அதே தெருவில் இருக்கிற என் மனைவிக்கு, அதே வீட்டில் மனைவிக்கு ஓட்டு இருக்கான், உங்களுக்கு இல்லை சார்ன்றாங்க. அப்போ ஒரே வீட்டில் இருக்க கணவனுக்கு ஓட்டு இருக்காது, மனைவி ஓட்டு இருக்குமா? இது யாருடைய தவறு? இது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? என்னுடைய ஓட்டு இன்னைக்கு வேஸ்டா போச்சு, இனிமேல் நான் எப்படி ஓட்டு போடுறது? இதேபோல் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மனைவியின் பெயரும் பதிவேட்டில் இல்லாததால் சிறிது நேரம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை வைத்து அவர்கள் இருவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இப்படி பேர் மிஸ் ஆச்சுன்னு தான் புரியல. எனக்கு இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த வாட்டி என்ன புதுசாக பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்தோம். 2 பேருமே இல்லை, மேபி ஸ்கிப்பாக இருக்கலாம் வேறு இடத்துல. ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எல்லாரும் இதே மாதிரி கியூவில் நின்று ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன். இதேபோல் நடிகர் சிவகார்த்திகேயன் மனைவியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை. இதையடுத்து நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததால் சிறப்பு அனுமதியில் சிவகார்த்திகேயன் வாக்களித்தார். பின்னர் உரிமைக்காக போராடுங்கள் என தமது ட்விட்டர் பக்கத்தில் சிவகார்த்திகேயன் பதிவு வெளியிட்டார்.